ஹலோ வீவர்ஸ், விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நிதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட கடின உழைப்பின் மூலமாக ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபத்தை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் லாபமானது வந்தாலுமே அந்த லாபத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சில செலவுகளுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதனால அதிகப்படியான பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையிலையும் தான் விருச்சிக ராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவ்வப்போது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே சமயம் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் குழந்தைகளுடைய சில செயல்களுமே பார்த்தீங்கன்னா அமையலாம் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைச்சிருக்குங்க. வீட்டில் குழந்தையுடைய வருகையானது இருந்திருக்கும். இது எல்லாமே மனதிற்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க. மேலும் தொழில் ரீதியாக அடுத்த கட்ட முயற்சி என்னவாக இருக்கணும், அடுத்து நம்ம எப்படி உழைக்கணும், எப்படி உழைத்தா நம்ம வருமானத்தை பெருக்க முடியும், நம்முடைய எதிர்காலத்திற்கு நம்ம எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும், எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான மனக்குழப்பத்திலையுமே கூட விருச்சிக ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது போன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இனி வரப்போகின்ற இந்த ஜனவரி 31க்குள்ளே எனக்கு முழுமையாக நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசையால் உங்களுடைய விருப்பங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே சுபமாக நடந்து முடியும். ஜனவரி 31க்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகநிலை மாற்றங்களானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது. அதாவது சரியாக சொல்லணும்னா உங்களுடைய ராசியில புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு, பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் என 2 கிரகங்களும், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க. 14/1/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 18/1/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 28/1/2025 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரக நிலை மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் ஜனவரி 31க்குள்ள இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது, அதாவது சரியாக சொல்லணும்னா ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றங்களானது வந்து சேரக்கூடிய வகையில் சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பானது வந்து சேரும். அதாவது ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு பதவி உயர்வு வந்திருக்கும். ஆனால் அது எப்போது வரப்போகுது அப்படிங்கிற விஷயமானது, எப்போது கைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயமானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேதியோடு இனி வரப்போகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சிலருக்கு வெளியூருக்கு மாற்றமும் ஏற்படலாம். உடனே கைகூடாவிட்டாலுமே அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்குங்க. பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி அவங்க டேப்லெட் சாப்பிடக்கூடிய பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சரிவர டேப்லெட் சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு உரிய உணவை தான் சாப்பிட்டு இருக்காங்களா, இல்லைனா தேவையில்லாமல் வேறு ஏதாவது உணவுகளை சாப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்காணித்து கொள்வதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். அதாவது ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க. மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடுமே இருக்காது.
பொருட்கள் திருட்டு போகலாம் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பணத்தையோ இல்லைனா தங்க நகைகளையோ கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. இல்லை என்றால் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாதுங்க. பண வரவானது திருப்திகரமாக ஓரளவுக்கு இருக்க கொடுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, திறமை, திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது அதிகரித்து காணப்படுங்க. உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சரிங்க, நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் அது நமக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா இப்போது அதிகரித்து விருச்சிக ராசி நேயர்கள் காணப்படுவீர்கள் என்றே சொல்லலாங்க. குடும்பத்தில் நடைபெற இருந்த சுப காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய வகையில் சாதகமாக அமைய போகிறது. கடந்த காலத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இருந்தாலுமே அதுவும் எல்லாமே சரியாக போகிறது. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. சில நேரங்களில் நல்ல ஒரு இன்டென்ஷனோடு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாம் போய் பேசி நிற்போங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லங்கமாக முடிஞ்சிடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாங்க. உங்ககிட்ட அந்த பிரச்சனையை சொல்லி உங்ககிட்ட தீர்வு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அதற்கான ஒரு தீர்வை கொடுங்க. மற்றபடிக்கு தேவையே இல்லாமல் நீங்களே போய் வாலண்டியாக போய் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சல்ட் படாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களில் பார்த்து நடந்துக்கோங்க. தம்பதிகளிடம் ஒத்த கருத்தானது ஏற்படுத்தலாம். அதாவது கடந்த காலங்களில் தம்பதிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே நீங்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரே கருத்தை ஏற்படுத்துவீர்கள். இதன் மூலமாக தம்பதிகளுக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளானது வந்து சேரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஓரளவு சோதனைகளுமே அவ்வப்போது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நன்மை ஒரு பக்கம் இருந்தால் சோதனையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் வாய்ந்த பதவிகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மாணவர்கள் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது சூழ்நிலைகளானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கணவன் மனைவி என இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய உறவுகளில் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் உண்டாகக்கூடிய வகையில் சில சிறப்பான நல்ல விஷயங்களுமே கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கையானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. தாய்வழி உறவினர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசி பழகுவது நல்லதாக இருக்க கொடுங்க. எதுவாக இருந்தாலுமே முழுமையாக அவங்க கிட்ட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாங்க. அதன் மூலமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. பண வரவானது எதிர்பார்த்தபடி மற்றவர்களிடம் இருந்து சாதகமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு, தாமதமானது வந்துட்டே இருக்கு. நான் எது செய்தாலுமே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து முயற்சிகள் தள்ளி போடுவதுமாக இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் நிலைமையானது மாறப்போகிறது. உங்களுடைய அனைத்து தடைகளும் தாமதத்தையும் தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களிலுமே சிறப்பாக செய்து முடித்து அதன் மூலமாக நல்ல பாராட்டுக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வர மிகுந்த நன்மைகளானது நடைபெறக்கூடிய வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான பரிகாரத்தை
உங்களுடைய வீடுகளில் செய்தாலும் சரி, இல்லை என்றால் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு அவருடைய சன்னதியில் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைத்தாலும் சரிங்க, உங்களுக்கு அளவற்ற புண்ணியமும் பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் இந்த சில விஷயங்களை செய்துட்டு வாங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 மற்றும் 13. அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 மற்றும் 23ஆம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நாட்களில் நீங்கள் எது வேண்டுமென்றாலும் தொடங்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு முழுமையாக வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.